சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் 2 நாள்ல என் மகனுக்கு பர்த்டே. அத நான் பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம யூனியன் எலெக்ஷன்ல இந்த வருஷமும் நான் தான் பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்கேன். இப்படி சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்துல நான் திகைச்சு போயிருக்கேன். என் பையனோட பிறந்த நாளோட சேர்த்து இந்த சந்தோஷமும் ஒரே நேரத்துல வந்ததுனால எல்லாமே செழியனோட பர்த்டே அன்னைக்கே ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எங்க சந்தோஷத்துக்காக வேலை செய்யற உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது என்னோட கடமை. என் பையனோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக உங்க எல்லாருக்கும் புது Dress, பணம், 2 பவுண்ட்ல செயின், மோதிரம் கொடுக்கறதுக்காக தான் உங்க எல்லாரையும் ஒன்னா வர சொல்லிருக்கேன். இவங்க எல்லாரோட பார்வையும் நம்ம இந்த வீட்ல டம்மி பீஸா இருக்கிற மாதிரியே பாக்குறாங்க. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். நம்ம கெத்த காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இடையில புகுந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எல்லார் கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்புவோம். என்ன, உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன மேடம் நீங்க, நாங்க உழைக்கிறதுக்கு மேல சம்பளத்தை நீங்க அள்ளி கொடுக்கறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மேடம். என்னங்க, இது எல்லாத்தையும் நீங்களும் செழியனும் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நிறுத்துங்க. ஏய், இப்ப எதுக்கு நிறுத்த சொல்ற? செழியனோட பிறந்தநாள் பரிசா ஆல்ரெடி 2 மாச சம்பள பணத்தை போனஸா இவங்க எல்லாருக்கும் நம்ம செழியனே கொடுத்தாச்சு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ உனக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா? இந்த ஆதிசங்கரி மூச்சு விடாம இங்க எதுவும் நடக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் 2 மாச சம்பளத்தை போனஸா இவங்க எல்லாருக்கும் திரும்ப எதுக்கு கொடுக்கணும்? வாய மூடு. விஸ்வநாதா அக்கா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா நான் கோவமே படக்கூடாதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். இதுக்கு மேல அவள ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம்னு சொல்லு, சரியா? சரிக்கா. ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எது பேசினாலும் எதிர்த்து பேசுவியா? இப்ப நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? தப்பாவும் பேச வேண்டாம், சரியாவும் பேச வேண்டாம். பேசாம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். சரிங்க, நான் எதுவும் பேசல. என்னோட மக செழியன் உங்களுக்கு போனஸா கொடுத்தது நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா இப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இந்த நாள் உங்க மனசுல என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த வீட்ல எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை செயல்படுத்தணும். இந்த நாள்ல நான் சந்தோஷமா இருக்கணும். என்னை சுத்தி உள்ள நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செழியன், ஏங்க எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுங்க. என்னம்மா தங்கச்சி, ஆதிசங்கரி எல்லாரும் முன்னாடி அப்படி பேசிட்டாளேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் நான் சொல்லலண்ணே. அதான பார்த்தேன். எங்க உன் அண்ணி உன்னை திட்டினதை நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு இப்படி பேசக்கூடாதுன்னு திருந்துட்டியோன்னு நினைச்சேன். வாய்ப்பே இல்லை. அம்மா,
எல்லாரும் அவங்கவங்க பங்குக்கு என்ன பேசணுமோ பேசிட்டு போயிட்டாங்க. நீயும் என்ன பேசி கடுப்பேத்தாத, போயிடு. அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க. சமாதானப்படுத்தலான்னு நாம நினைச்சா நம்ம கிட்டே டென்ஷன் ஆயிட்டு போறாங்களே. அம்மாக்கும் எனக்கும் இந்த வீட்டுல மரியாதை வேணும்னா செழிய என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். முதல்ல புள்ளைக்கு கொடுமா. இந்தா. அம்மா முதல்ல அப்பாவுக்கு கொடுமா. அப்பாவும் மகளும் என்னமோ ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அடுத்த தட்டுல சோத்த போட்டு கொடுக்க எம்பிட்டு நேரம் ஆக போகுது. யாராவது ஒருத்தர் சாப்பாட்டு தட்டை பிடிக்க போறீங்களா இல்லையா? அப்பா அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க, நீங்க சாப்பாட வாங்கிக்கோங்க. ஆமாமா ஆமாமா, அம்மா கோவமா இருக்காங்க, நீ வாங்கிக்க தாயி. விளையாடாதீங்க, எனக்கு பசிக்குது. அவங்க அவங்களுக்கு தேவைன்னா அவங்க தட்டுல போட்டு சாப்பிடுங்க. ஏன் உசுர எடுக்காதீங்க. கமலா கோச்சுக்காதம்மா. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல கமலா. அப்பாவோட நினைப்பு பூரா திருச்செந்தூர்ல இருக்காக்கும். எது எப்படியோ நம்ம வாழறதுக்கு நல்ல வீடு அமைஞ்சு போச்சு. சிவகாமியும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? நாளைக்கு அந்த திமிரு புடிச்ச ஆதிசங்கரி வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஆனா அங்க எப்படி வீட்டுக்குள்ள போக போறேன்? ஆதிசங்கரி வீட்ல என்ன சொல்லி தங்க போறேன்னு தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என் பேரை சொன்னா வீட்டுக்குள்ள இல்லம்மா, வாசல்ல நிக்க கூட இடம் தர மாட்டாங்க.